சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தோம்னா உண்மையிலே அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். கற்பனையாக சில பேர் அவுத்து விட்ட விஷயங்கள்ல இருந்து உண்மையிலே அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்படி அருணாச்சலம் திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. அவர் எப்பயுமே வந்து ஒரு ருத்ராட்ச மாலை போட்டிருப்பாரு. ஒரே ஒரு ருத்ராட்சம் மட்டும் வச்சு ஒரு கயிறு கட்டி ஒரு மாலை போட்டிருப்பாரு. அந்த ருத்ராட்சம் அந்த மாலை வந்து அருணாச்சலம் படப்பிடிப்பு திடீர்னு காணாமல் போயிருக்கு. அப்போ அவர் எப்பயுமே வந்து இப்போ சென்டிமெண்ட்டாக வந்து அந்த ருத்ராட்ச மாலை தேட ஆரம்பிச்சாரு. ஆனால் கண்ணுக்கு தெரியல, ஏன்னா இரவு நேரம் காணமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு தேட ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த படப்பிடிப்புக்குள்ள அந்த ஷூட்டிங் வச்சிருப்பாங்க இல்லையா, லைட் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டு எல்லா பேருமே வந்துட்டு அந்த ருத்ராட்சத்தை தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்துட்டு அவர் மேல இருக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் வந்து அந்த படப்பிடிப்புல இருக்க நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த ருத்ராட்சம் கிடைச்சா கிடைக்கலையாங்கிறது கடைசி வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனா அவர் எப்பப்பெல்லாம் இமயமலைக்கு போறாரோ அப்பெல்லாம் ருத்ராட்சம் வாங்கி சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல பழக்கம் வந்திருக்கு. அப்போ அவங்க வீட்டுக்கு யாராவது இவருக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த ருத்ராட்சம் அந்த இதை எடுத்து கொடுத்து ஒரு பரிசு அன்பளிப்பாக கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக கூட நடிகர் லிவிங்ஸ்டன் கூட ருத்ராட்சம் வாங்கிட்டு வந்து அதை பற்றி பெருமையாக பேசியிருந்தாரு. இவர் எப்போ வந்து ருத்ராட்சம் போட ஆரம்பிச்சாரோ இதை பார்த்து அவருடைய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து அந்த ருத்ராட்சம் போட ஆரம்பிச்சாங்க. மனுஷன் வந்து பல பேத்துக்கு ஒரு மோட்டிவேட்டிவா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக நடிகரை தாண்டி பார்க்கப்பட்டவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். மீண்டும் ஒரு தகவலுடன்